வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரேடிகா அவசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சைக்கோ நீத்து ரவியை பார்க்க முடியாதனால தலையில் குட்டியை போட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கே நேராக வந்துடுறாங்க. வெயிட்டர் வந்து கேட்க லெமன் டீன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு அவங்க குடிக்க போக ரவி அந்த பக்கமாக கிராஸ் பண்ணுறாரு. அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி காலையிலேருந்து சாப்பிடல, இதை சாப்பிடுன்னு ரவி சொல்ல, எனக்கு வேலை இருக்கு, டைம் இல்லடா அப்படின்னு அவங்க சொல்ல, சரி பரவாயில்ல நானே ஊட்டி விடுறேன்னு ரவி ஊட்டி விடுறாரு. இதை பயங்கர வன்மத்தோட இவங்க ஹஸ்பண்டை அவங்க பிடுங்கிக்கிட்ட மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீத்து. அப்படியே கையில் ஒரு பேக் கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதை அங்கேயே நைஸாக வச்சுட்டு எழுந்து போகிறாங்க. நீத்து கதவு திறந்துட்டு வெளியே போயிட்டு இருக்க, லாஸ்ட் இந்த இதை மட்டும் சாப்பிட்ரு அப்படின்னு ரவி ஊட்டி விட, போதுன்றாங்க ஸ்ருதி. அவ்வளோதான் சாப்பிட்ரு, இந்த ஒரு வாய் தான் வாங்கிக்கன்னு ஊட்டி விடுறாரு. நீத்துவுக்கு லெமன் டீ சர்வ் பண்ண வெயிட்டர் அந்த பக்கமாக வர்றாரு. அங்கே இருக்க பைய பார்த்துட்டு அதை கையில் எடுக்கிறாரு. ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு அந்த மேம்னு. அதை கையில் எடுத்துட்டு வர்றவர் ஸ்ருதி ரவி இருக்க இடத்துக்கு வந்து, மேடம் ஒருத்தவங்க வந்தவங்க பேக்கை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, யாரோட பேக் அதுன்னு கேட்குறாங்க ஸ்ருதி. இப்போதான் சாப்பிட வந்தாங்க, அவங்களோட பேக்குங்க மேடம் அப்படின்னு வெயிட்டர் சொல்ல, மறந்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு ரவி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு. அவர் கூடவே இன்னொருத்தவங்களும் வராங்க. நீங்கள் தான் ரெஸ்டாரண்ட் ஓனரா அப்படின்னு அவர் கேட்க, ஆமாங்க சாருங்கிறாங்க ஸ்ருதி. வாங்க அப்படின்னு சொல்ல ரவியும் ஸ்ருதியும் வெளியே வர்றாங்க. என்ன பேக் இதுன்னு கேட்குறாங்க அவரு. சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும் போதே, சாப்பிட வந்தவங்க வச்சுட்டு போயிட்டாங்க சார்ன்றாங்க ஸ்ருதி. அதான் வாங்கி பார்த்துட்டு இருக்கோன்றாங்க ஸ்ருதி. அவர் அந்த பேக்கை கையில எடுத்து கூட வந்த 2 போலீஸ் கையில கொடுக்குறாரு. ஓபன் பண்ணுங்கன்றாரு. ஓபன் பண்ணி பார்க்க பாட்டில்ஸ் இருக்கு. வெளியே எடுத்து, சார் பாட்டில் இருக்குங்க சார்னு காமிக்கிறாரு. ரவியும் ஸ்ருதியும் திகச்சு போய் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதே திகிலோட, சார் என்னங்க சார் இதுன்னு ரவி ஒரு ரேட்டு முன்னாடி வந்து கேட்குறாரு. என்கிட்ட கேட்டா, இந்த ரெஸ்டாரண்ட்ல லைசன்ஸ் இல்லாம இல்லீகலா லிக்கர் சப்ளை பண்றதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதை செக் பண்ண தான் வந்தோன்னு சொல்றாரு அவரு. உடனே ஸ்ருதி, சார் அந்த மாதிரிலாம் எங்கள் ஹோட்டலில் எதுவும் நடக்கலங்க சார்ன்றாங்க. அதுதான் நீங்கள் சப்ளை பண்ணதை கையிலேயே வச்சிருக்கீங்களே, நடங்க ஸ்டேஷனுக்குன்றாரு அவரு. சார் ஒரு நிமிஷங்க சார், சாப்பிட வந்தவங்க யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க சார். நாங்கள் ஏதோ லிக்கர் சப்ளை பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, அந்த பேக்கில் என்ன இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதுங்க சார். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது அப்படின்னு ரவி சொல்ல, ஓஹோ உங்களுக்கு தெரியாம தான் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் இங்கே வந்ததான்னு கேட்குறாரு அவரு. ஸ்ருதி வேலையில் கவனமாக இருந்தாலும் சரௌண்டிங்கில் இருக்கிறது அவங்க மனசில் லைட்டாக பதிஞ்சிருக்கு. ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருப்ப ஹுட்டி போட்ட ஒரு லேடி வேகமாக வெளியே போனது அவங்க மைண்டில் அப்படியே லைட்டாக வருது. ரவிக்கு ஒரே திகைப்பும் அதிர்ச்சியுமாக இருக்கு. அவங்க அப்படியே திரும்பி பார்க்க ஸ்ருதி யோசனையாக நின்றுட்டு இருக்காங்க. சார் நிஜமாவே எங்களுக்கு தெரியாதுங்க சார், ஏதோ கஸ்டமருடையதாங்க சார்ங்கிறாரு ரவி. அப்படி சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்காதீங்க, இல்லீகலா லிக்கர் சேல் பண்றீங்க, கேஸ் ஃபைல் பண்ணி உங்க ரெஸ்டாரண்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ண போறோம் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, சார் ப்ளீஸ் சார் அப்படின்னுட்டு இருக்காரு ரவி. ஆனா ஸ்ருதி யோசனை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சார்னு கூப்பிடுறாங்க. இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப வேகமா திரும்புற ரவி, யாரு ஸ்ருதின்னு கேக்குறாரு. இந்த நீத்து தான் அப்படின்னு சொல்ல, நீத்துவா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு அவரு. சார் ஒரு பொண்ணு ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க கஸ்டமர் மாதிரி வந்து இந்த பேக் இங்க வச்சுட்டு போயிருக்கா. எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு, ஆனா அவ ஹூடியெல்லாம் போட்டு ஃபேஸை கவர் பண்ணி இருந்தா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உங்க கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்கன்றாரு அவரு. நீங்க எவிடன்ஸோட மாட்டி இருக்கீங்கன்னு அவரு மிரட்டலா சொல்ல, சார் நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றோம்லங்க சார்ங்கிறாரு ரவி. ஒரு நிமிஷம் இருங்கிற ஸ்ருதி, சார் அந்த நீத்து இங்க பல தடவை வந்திருக்கா. அவ இங்க வந்த டைம்ல நாங்க ஹோட்டலுக்குள்ள சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தோம், அதை யூஸ் பண்ணி தான் இப்ப இதை வச்சுட்டு போயிருப்பா. ஆனா இப்ப ரீசெண்டா சிசிடிவி கேமரா நாங்க உள்ளர எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபுட்டேஜை நீங்களே வந்து பாருங்க வாங்க அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட, அப்படின்னு அவரும் உள்ளர வர்றாரு. ஸ்ருதி கொஞ்சம் முன்னாடி நடந்ததை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டா நீத்து ஹுட்டியை போட்டு முகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு உள்ளர வர்றாங்க. கையில பேக்கோட வர்றாங்க. வந்து அந்த உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பக்கத்துல வைக்கிறாங்க. முகத்தை நல்லா இழுத்து விட்டுக்கிறாங்க. பாத்தீங்களாங்க சார், பேக்கை வச்சுட்டு எங்களை பார்க்குறா அப்படின்னு ஸ்ருதி காமிக்க, நீத்து இவங்களையே பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. அடுத்து பாருங்க சார் அப்படின்னு சொல்ல, அவங்க லெமன் டீயை குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் குட்டியை முகத்தை முழுசா மறைச்சு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க.
பேக் அங்கேயே வச்சுட்டு வேகமா யாருக்கும் தெரியாம போறா பாருங்க அப்படின்னு ஸ்ருதி காமிக்க ரவி அப்படியே திகச்சு போய் பார்க்குறாரு. இன்ஸ்பெக்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையாங்க சார், அவ எங்களை மாட்டி விடணும்னே இதெல்லாம் பண்ணி இருக்கிறா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இவ எந்த அளவுக்கு சீப்பா போயிட்டா பாத்தியா ஸ்ருதி, ச்சே அப்படின்னு ரவி ரொம்பவே வேதனைப்படுறாரு. சார் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு இப்பவாவது புரியுதான்னு ஸ்ருதி கேட்குறாங்க. சாரிங்க, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னு அவர் சொல்ல, கம்ப்ளைண்ட்டே அவதாங்க சார் பண்ணியிருப்பா, செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு ரவி சொல்ல, சரி நாங்க விசாரிக்கிறோம். சாரி சார், நாங்க தப்பான இன்ஃபர்மேஷன்ல வந்துட்டோம். வாங்க போலான்னு கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு எஸ்ஐ கிளம்பிடுறாரு. ரவியும் ஸ்ருதியும் அந்த கேபினை விட்டு வெளியே வர்றாங்க. பயங்கர டென்ஷனா தலையில இருக்க கேப்பை கழட்டுறாரு ரவி. கொஞ்ச நாள் அவ தொல்லை இல்லாம இருந்தது, இப்ப இவ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டா பாத்தியா அப்படின்னு ரவி கோவப்பட, அவ அவ்வளவு ஈஸியா விடமாட்டா ரவி, இனிமே நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்துல ஒரு கார் பக்கத்துல நின்றுட்டு ஜாலியா கையை மாத்தி மாத்தி தட்டிக்கிட்டு இருக்காங்க நீத்து. அப்போ எஸ்ஐயும் 2 கான்ஸ்டபிள்ஸ் அங்க வர்றாங்க. மேடம் அப்படின்னு கூப்பிட திரும்புறாங்க நீத்து. என்னாச்சுன்னு நீத்து ஆர்வமா கேட்க, ஒன்னும் ஆகல, அவங்க ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா இருக்கான் அப்படின்னு சொல்ல, இல்லையே போன தடவை நான் வந்தப்ப சிசிடிவி இல்லையே அப்படின்னு நீத்து சொல்ல, இப்போ இருக்குங்கிறாரு அவரு. நீங்க உள்ளர வந்து பேக்கை வச்சுட்டு போன வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, நீத்து பயங்கர அதிர்ச்சியா வார்த்தையே வராம பாக்குறாங்க. அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் உங்களை தான் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்ல, உடனே சமாளிச்சுக்கிட்டு, என்ன இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எனக்கு தெரிஞ்சவர்னு தானே நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு நீத்து சொல்றாரு. அந்த மானம் கேட்டவரும், தெரிஞ்சவங்க தாமா, ஆனா நீங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணா பின்னாடி நாங்களும் தான் மாட்டுவோம், இனிமே நீங்க அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு இன்ஸ்பெக்டர் வார்ன் பண்றாரு. இந்தாங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்த பேக் நீத்து கையிலேயே கொடுத்துட்டு, வாங்க வண்டியில ஏறுங்க அப்படின்னு ஜீப்புக்கு போக, நீத்து அந்த வண்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க கையில பையோட. அப்போ அந்த ஜீப்புக்கு எதிரில் ஒரு பைக் வேகமா வருது. ரவி நிறுத்து அப்படின்னு சொல்ல ரவி வண்டியை நிறுத்துறாரு. ஸ்ருதி கீழே இறங்குறாங்க. ரவி ஹெல்மெட்டை கழட்டுறாரு. ஸ்ருதி ரொம்பவே கோவமா, என்னடி வேலை பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு கேட்க, எவ்வளவு சொன்னாலும் புரியாதுல்ல உனக்கு, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டை மூட பாக்குற, அங்க விலகி தானே இருக்கும், ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படிங்கிறாரு ரவி. நீத்து அப்படியே அம்மக்குழி மாதிரி நின்றுட்டு இருக்க, நான் இப்ப ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, நீ தான் ஜெயிலுக்கு போகணும்ன்றாங்க ஸ்ருதி. சொல்லாதீங்க ஸ்ருதி, அதை செய்யுங்க. உடனே நீத்து ஐயோன்னு திக்குன்னு பாக்குறாங்க. உனக்கு என் கூட மோதணும்னா டைரக்டா மோது, இப்படி கவர் பண்ணி இன்டைரக்டா ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு ஸ்ருதி நீத்துவை திட்ட, நீத்து அசராம 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க வன்மத்தோட. ஸ்ருதி வா நாம போலாம் அப்படின்னு ரவி ஹெல்மெட்டை போட, ஸ்ருதி வேகமா வந்து வண்டியில ஏறுறாங்க. ஸ்ருதியும் மீனாவும் ஒரு கடையில நிறைய பொருள் வாங்கிக்கிட்டு ஒரு 3 பேக் எடுத்துட்டு வர்றாங்க. மீனா அவங்களோட சீட் அடியில் இருக்க ஸ்பேஸ்ல எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் வண்டி விளம்பரம் போல இருக்கு. அந்த 3 பேக்கையும் வச்சுட்டு ஸ்ருதியை பார்த்து ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க மீனா. வேற ஒன்றும் இல்லை, நிறைய இடம் இருக்கு, நிறைய பொருள் வைக்க முடியுதுன்றது தாங்க. நல்ல வேலை வண்டி புராணம் பாடாம எடுத்துட்டாங்க. மீனா வண்டியை ஓட்ட ஸ்ருதி பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. முத்து மீனாவோட வீட்டு வாசப்படையில் நின்றுட்டு இருக்காரு. அவர் யார்கிட்டயோ ஃபோனில், சரிடா நான் என்னமோ நினச்சேன், சரி கூப்பிடு, சரிடா அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு. அண்ணாமலை அங்கே வர, அப்பா அந்த பொண்ணு ஒரு விஷயத்த பண்ணி விட்டுருக்குது பாங்கிறாரு முத்து. என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறாரு அண்ணாமலை. அப்பா நம்ம பலகுரலோட ஹோட்டலுக்கு போய் சரக்கு பாட்டில வச்சுட்டு அவங்க ஹோட்டல்ல சரக்கு விற்கிறாங்கன்னு போலீஸ்கிட்ட மாட்டி விட பார்த்துருக்குதுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்ன சொல்றான் இவன் அப்படின்னு அண்ணாமலை அதிர்ச்சியோட திரும்ப, என்னங்க சொல்றீங்க நீங்க, அப்படியா பண்ணாவ அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மாப்பிள்ள அந்த பொண்ணு இன்னும் திருந்தலையா, ஏன் இப்படி பண்றாவ அப்படின்னு கோவமா மீனாவோட அம்மாவும் கேட்குறாங்க. பிரச்சனை எதுவும் ஆயிடுச்சாங்கிறாரு அண்ணாமலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பலகுரல் தான் சரியான ஆளாச்சே, அங்க இருந்த கேமராவில் இருக்கிற வீடியோவை காட்டி அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருச்சுப்பா அப்படிங்கிறாரு முத்து. நல்ல வேலை எதுவும் ஆகல, ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, இதுல இந்த பொண்ணு வேற ஏண்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை சங்கடத்தோட கேட்க, மாமா எப்படியாவது ரவியை ஸ்ருதிக்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பாக்குறாவ அப்படின்னு மீனா சொல்ல,
அதெல்லாம் என்னைக்கும் நடக்காது. அப்பா, நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. ரவியும் பலகுரலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படின்னு மீனாவும் தலையாட்டுறாங்க. ஏண்டா, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கப்ப நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன்னு கிச்சனுக்கு போறாங்க மீனா. ஆனால் இது மாதிரிலாம் நான் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா ரொம்ப வேகமாக உள்ளர வரவங்க, ச்சே தேவையில்லாம அங்க போய் தொலைச்சிட்டேன்னு முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில பூந்து வரப்பவே சேரையும் இழுத்துட்டு வந்து போட்டு உட்காடுறாங்க. ரெண்டு பேரும் இதை எதிர்பார்க்கறதுனால கொஞ்சம் தடுமாறி நிக்கிறாங்க. தகுதி இல்லாத சிலதுங்கெல்லாம் நம்மள 1000 கேள்வி கேக்குதுங்க அப்படின்னு பேக்கை கீழே போட்டுட்டு அவங்க நெத்தியில அடிச்சுக்க, என்னாச்சுன்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஏன் வரும்போதே புலம்பிக்கிட்டு வர்ற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வி கேக்குறீங்களா அப்படின்றாங்க விஜயா. அம்மா, தெரிஞ்ச அப்பா ஏம்மா கேள்வி கேட்க போறாரு, தெரியாதனாலதாம்மா கேட்குறாருன்றாரு முத்து. என்னம்மா நீங்க அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க, மாமா இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு நீட்ட அவர் எடுத்துக்கிறாரு. அத்தை நீங்களும் எடுத்துக்கங்க அத்தை அப்படின்னு மீனா நீட்ட விஜயா மீனாவோட முகத்தை பார்த்து என்னடி திமிரான்னு கேக்குறாங்க. காஃபி கொடுத்தா திமிரான்னு கேக்குறாரு முத்து. விஜயா முத்துவ முறைக்க, இல்லம்மா ஒரு நாளைக்கு நீங்க 5 காஃபி குடிப்பீங்கல்ல, அதான் சொன்னேங்கிறாரு முத்து. இப்ப என்ன இங்க உட்காந்து சும்மா காஃபி குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றியா அப்படின்னு குதர்க்கமா கேக்குறாங்க விஜயா. ஐயோ அப்படின்னு முத்து பார்க்க, விஜயா எதுக்கு இப்ப எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கிற, சொல்ல சொல்ல கேட்காம டான்ஸ் கிளாஸ்க்கு சொல்லித்தரேன்னு போயிட்டு வந்தல, என்ன ஆச்சு, வேலை கிடைச்சிருச்சான்னு கேக்குறாரு அண்ணாமலை. என்னமோ விஜயா எப்ப பார்த்தாலும் குளுகுலுன்னு பேசுற மாதிரி அண்ணாமலை கேட்க, ஏண்டா போனோன்னு ஆயிப்போச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, மீனா ஒரு குறை பார்வை பாக்குறாங்க. நான் கூட பெரிய இன்ஸ்டிடியூஷன் நினைச்சுக்கிட்டு போனேன், ஆனா அங்க இன்டர்வியூ எடுத்தது யார் தெரியுமா அப்படின்னு விஜயா நிறுத்த, ஏதாவது பெரிய பரதநாட்டிய டான்ஸரா இருக்குங்கிறாரு முத்து. பரதநாட்டியம்லாம் இல்ல, பூக்கற்றவ அப்படின்னு வெறுப்பும் அருவெறுப்பான்னு சொல்றாங்க விஜயா. அண்ணாமலை என்ன இதுன்னு பார்க்க புரியலமாங்கிறாரு முத்து. பொண்டாட்டி தாண்டா அப்படின்னு விஜயா கத்த, ஏன் பொண்டாட்டியா அப்படின்னு ஆச்சரியமா நெஞ்சில கைய வச்சுக்கிறவரு. மீனா நீயா அம்மாவை இன்டர்வியூ எடுத்த அப்படின்னு கேட்க, மீனா அப்படியே ஐயையோ இவருக்கு என்ன பதில் சொல்றது, இவங்க வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையேன்ற மாதிரி ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க பயத்தோட. மீனா அமைதியா தரைய பார்த்துக்கிட்டு இருக்க, என்னம்மா சொல்றா இவ அப்படிங்கிறாரு அண்ணாமலை. மாமா அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர விஜயா பயங்கர வேகமா சேர தள்ளி விட்டுட்டு எழுந்திருக்கிறாங்க. என்ன விளையாடுறீங்களா, அவ தான் ஒன்னும் தெரியாதவ மாதிரி நிக்கிறான்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்காதீங்க, இங்க இவ வந்து எல்லாத்தையும் சொல்லாமலா இருந்திருப்பா அப்படின்னு விஜயா கத்த. விஜயா அவ எதுவும் சொல்லல, தெரியாததுனாலதான் கேக்குறேன், நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்லுன்னு கேக்குறாரு அண்ணாமலை. என்னன்னு சொல்றீங்க, நான் கூட அது ஏதோ பெரிய அகாடமின்னு நினைச்சுக்கிட்டு போனா அங்க போய் பார்த்தா இவ கூட பூ கட்டுறவங்க பசங்களுக்கெல்லாம் நான் பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. முத்து மீனாவை பார்க்க, அவங்களும் ஏங்க இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லைன்ற மாதிரி பாக்குறாங்க. அப்படியா, அம்மா சொல்ற மாதிரி தானா அப்படின்னு அவரு கேட்க, மீனாவும் ஆமான்னு மெதுவா தலையாடுறாங்க. அவங்க அம்மா ஒரே திகிலோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி அதுக்கு என்ன இப்போங்கிறாரு அண்ணாமலை. எப்படியும் டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு தானே போனேன், யாரா இருந்தா உனக்கு என்னன்னு கேக்குறாரு அண்ணாமலை. உனக்கு தேவை காசு தானேங்கிறாரு அவரு. அட நீங்க வேறங்க, எவ்வளவுடி சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டா சம்பளம் எல்லாம் கிடையாது, டீ பிஸ்கட் தான் தருவேன்னு சொல்றா, நான் சும்மா சொல்லி கொடுக்கணும்னு சொல்றா அப்படின்னு விஜயா சொல்ல, அண்ணாமலை மெதுவா திரும்பி மீனாவை பார்க்க, மீனா கொஞ்சம் சங்கடத்தோட அப்படியே தலையை குனிறாங்க. இந்த பக்கம் பார்த்துட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு முத்துவை பார்க்க அவரு கஷ்டப்பட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு. கண்டதுங்களுக்கெல்லாம் சேவை பண்ணணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா, ஓசிலேயே சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு விஜயா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன மீனா என்ன சொல்ற இவன்னு அண்ணாமலை கேக்குறாரு. இல்லமாமா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பூக்கார சங்கங்கள் சார்பா பாட்டு சொல்லி கொடுக்க டீச்சரு, அப்புறம் டான்ஸ் சொல்லி கொடுக்க மாஸ்டர், இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க, அதனால ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சோம். என்னதான் இன்டர்வியூ எடுக்க சொன்னாங்க, அங்க அத்தை வருவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்க கூட இல்லமாமா அப்படின்னு மீனா மெதுவா சொல்ல, எல்லாம் என் தலை விதி, எங்க போய் நின்னுட்டு வந்திருக்கேன்னு பாருங்க அப்படின்னு கூவம் ஆத்துல குளிச்சுட்டு வந்த மாதிரி குதிக்கிறாங்க விஜயா. இவ ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு என்ன எப்படியெல்லாம் கேள்வி கேட்டா தெரியுமா அப்படின்னு விஜயா சொல்ல, அந்த ஆமை மலையும் அப்படியே மெதுவா மீனா பக்கமா திரும்புறாரு. அத்தை ஆரம்பத்திலேயே நான் இதெல்லாம் வேண்டான்னு தானே சொன்னேன், நீங்க தான் கேட்கவே இல்லைன்றாங்க மீனா. முத்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு,
அப்படின்னா மீனா அம்மாவை தடவையா கேள்வி கேட்டிருக்காப்பா அப்படின்னு சொல்ல இவருக்கும் சிரிப்பும் சந்தோஷமும் ஒட்டிக்குது. அவங்க 2 பேரும் சிரிப்போட இருக்கிறத பார்த்து மீனாவோட அம்மாவுக்கும் சிரிப்பு வருது. விஜயா இவங்கள பார்த்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க, ஏங்க அப்படின்னு மீனா எச்சரிக்கையோட கூப்பிடுறாங்க. ஆனா மீனா வாயை மூடிட்டு திரும்பி நின்று சிரிக்கிற சந்திராவை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே இல்லை, லைட்டா நிமிந்து விஜயாவை பார்க்க விஜயா முறைக்கிறத பார்த்து டக்குன்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. சூப்பரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல படுகடுப்புல இருக்க விஜயா சிரிங்க சிரிங்க, எல்லாருக்கும் என் நிலைமை சிரிப்பா போச்சுல்ல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க முத்துவோட மொபைல் ரிங் ஆகிட்டு இருக்கு. எடுத்துட்டு இருக்காரு அவரு. வக்கீல் மேடம் தான்ப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்து சிரிப்போட போன் எடுத்து கால் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறவரு அவங்க ஏதோ சொன்னதுல முகம் அப்படியே இறுகி போய் என்னங்க மேடம் சொல்றீங்க? மேடம் என்ன திடீர்னு? மேடம் நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, என்ன மேடம் இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க? சரிங்க மேடம் நான் என்னென்ன பாக்குறேன் அப்படின்னு முத்து டென்ஷனா கேட்டுட்டு போனை வைக்கிறாரு. விஜயா காஃபியை எடுத்துக்காததால அதை கொண்டு கிச்சன்ல வச்சுட்டு மீனாவை அங்க வந்து நிக்கிறாங்க. அண்ணாமலை முத்து பக்கத்துல வர்றாரு. கையை பிடிச்சி என்னடா முத்து என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாரு. மீனா கொஞ்சம் பதட்டமாகி ஏங்க நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து சதி பண்றாங்கப்பா அப்படின்னு முத்து ஆத்தாமையோட கத்த புரியுற மாதிரி சொல்லுப்பாங்கிறாரு அவரு. அப்பா நம்ம வீட்டை ஏலம் விட போறாங்களாம் அப்படின்னு முத்து சொல்ல அப்படின்னு கடைசி மூச்சுக்கு போராடுற மாதிரி கத்துறாங்க விஜயா. மீனாவோட அம்மாவும் ஐயோ அப்படின்னு தவிப்போட மீனாவை பாக்குறாங்க. அண்ணாமலையை அப்படியே முகம் விழுந்து போய் நிக்க ஏய் ஏய் என்னடா சொல்ற அப்படின்னு விஜயா கையை விரிச்சிட்டு நிக்க பணத்தை தவணை முறையில் கட்டிடலான்னு தானேடா சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க நாம பணத்தை திருப்பி கொடுப்போன்னு அந்த ஃபைனான்சியருக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லையாம்பா, அதனால வீட்டை ஏலம் விடுறதுக்கு கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கிறதா வக்கீலம்மா சொல்றாங்க அப்படின்னு நடுங்குற குரல்ல சொல்றாரு முத்து. ஏங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு மீனா கேட்க எல்லாம் அந்த சிந்தாமணியோட வேலை தான் அப்படிங்கிறாரு முத்து. என்ன மாப்பிள்ள இது அநியாயமா இருக்கு, பணத்தை கொடுக்குறோன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு மீனாவோட அம்மா கேக்குறாங்க. ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நியாய அநியாயமெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை உடைஞ்ச குரல்ல சொல்ல அப்பா நீ ஃபீல் பண்ணாதப்பா, நீ தைரியமா இருப்பா, வீடு ஏலத்துக்கெல்லாம் போகாது, அது நம்ம கைக்கு திரும்ப வரும், அது ஏன் பொறுப்பு அப்படின்னு முத்து ரொம்ப வீரமா சொல்ல இதை மட்டும் தாண்டா நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனா எதையும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலன்றாங்க விஜயா கண்ணீரோட. இப்ப ஏலம் வரைக்கும் வந்துருச்சு, போக போக எனக்கு நம்பிக்கையே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு விஜயா கண்ணீரோட தலையில அடிச்சுக்க அம்மா என்ன நம்புங்க, கண்டிப்பா நம்ம வீடு ஏலத்துக்கு போகாது, என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் அதை விடவும் மாட்டேன், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்ல 2 பேரும் ஏக வருத்தத்தோட ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. மீனா ரொம்பவே கவலையோட முத்துவை பார்க்க முத்து டென்ஷனா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தது இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் தான். ஒரு சிலர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுல மிஸ்ராவும் முருகனும் இருக்காங்க. முருகன் அப்படின்னு மிஸ்ரா கூப்பிட நிமிந்து பார்க்குறாரு முருகன் சிரிப்போட. நீங்கள் தமிழ் நல்லா படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு படிச்சிருக்கேன்றாரு அவரு. இல்லை தமிழில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையானு கேட்குறாரு மிஸ்ரா. ஆமாம், தமிழ்ல இருக்க இலக்கியம் எல்லாம் 3000 வருஷத்துக்கு முன்னால இருந்தே இருக்குங்க சார், பேச ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா 10,000 வருஷத்துக்கு முன்னாடியேன்னு சொல்றாங்க அப்படின்னு முருகன் சொல்ல ஆஹா அப்படின்னு நிமிந்து உட்கார்ந்து பார்க்குறாரு மிஸ்ரா. இன்னும் சொல்ல போனா பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின மொழிதாங்க சார் தமிழ் அப்படின்னு சொல்ல ஆஹா அப்படின்னு தலையாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு மிஸ்ரா. சொல்ல போனா தமிழ்ல ஒரு வார்த்தைக்கும் நிறைய அர்த்தம் இருக்குங்க சார். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, அதுக்கு பல அர்த்தம் இருக்குங்க சார் அப்படின்னு முருகன் சொல்ல பிரமிப்போட அப்படியான்னு கேட்கிறாரு மிஸ்ரா. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு அவர் கேட்க, இப்ப நாம ஒருத்தங்களை கையாலேயோ பொருளாலேயோ அடிக்கிறோன்னு வைங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, செம்ம அடி அடிச்சான்னு சொல்லுவாங்க அப்படின்னு முருகன் சொல்ல ஓ அப்படின்னு பாக்குறாரு மிஸ்ரா. இப்ப ஒரு மரத்தோட அடிப்பகுதிய அடிமரம்னு தான் சொல்லுவாங்க, எந்த பொருளோட ஆரம்பமும் அடியில இருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்ல இவர் அப்படியே சாஞ்சிட்டு உட்கார்ந்துடுறாரு அவரோட சேர்ல. இப்ப திருக்குறளை எடுத்துக்கோங்களேன், 1.25 அடியில தான் எழுதி இருப்பாரு. இப்ப நீளத்தை எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், அடிக்கணக்கு 1 அடி ஸ்கேலு 2 அடி ஸ்கேலு அப்படின்னு முருகன் சொல்லிக்கிட்டு இருக்க ஓ ஓகே
அப்படின்னு கொஞ்சம் பிரமிப்போட பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு மிஸ்ரா. இப்ப பாட்டுல வர்ற வார்த்தைகளை கூட அடின்னு தான் சொல்லுவோம். வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்தா வியாபாரத்துல செம்ம அடிப்பான்னு சொல்லுவோம். இப்ப கிரிக்கெட்ல ஒருத்தர் நல்ல பேட்டிங் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளேயரை அந்த ஓவர்ல செம்ம அடி அடிச்சாங்கன்னு தான் சொல்லுவோம். இப்ப நம்ம காலில் இருக்க பாதத்தை கூட அடி பாதம் தான் சொல்லுவோம். இப்படி தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்குங்க சார் அப்படின்னு முருகன் சொல்லி முடிக்க, ஓ அப்படியா அப்படின்னு ஹோல்ட் பண்ண பிரீத்தை வெளியே விடுறாரு மிஸ்ரா. ஆமாங்க சார், இப்படி தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாழ்க்கைங்க சார்ங்கிறாரு முருகன். ஓ, இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு மீனிங் இருக்கா? எனக்கு தமிழோட வேல்யூ தெரியும், ஆனா இவ்வளோ மீனிங் இருக்குன்றதே நான் இப்பதான். அதனால தான் நானே இப்ப தமிழ் கத்துக்கலான்னு இருக்கிறேன். இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தமிழ் கிளாஸ் எடுத்தா நானும் போவேன்றாரு மிஸ்ரா. சூப்பர் சார், ஆர்வம் இருந்தா நீங்க தமிழை சுலபமா கத்துக்கலான்றாரு முருகன். அப்போ ஸ்வேதா உள்ளர வர குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மேம்ன்றாங்க எல்லாரும். குட் மார்னிங்னு சொல்லிக்கிட்டு வர்ற ஸ்வேதா ஃப்ரண்ட் ஷீட்டு காலியாக இருக்கிறத பார்த்துட்டு, முருகன் என்ன முத்துவும் மீனாவும் வரலையான்னு கேட்குறாங்க. இன்னும் வரல, நானும் காணோன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன்றாரு அவரு. கரெக்டாக வருவாங்களே அப்படின்னு யோசனையோட ஸ்டேஜில் ஏறுறாங்க ஸ்வேதா. அப்போ முத்து ரொம்பவே சோர்வாக நடந்து வர்றாரு. கூடவே மீனாவும் வர்றாங்க. குட் மார்னிங் டீச்சர்னு அவர் சொல்ல, அவர் வர்ற கோலத்தை பார்த்துட்டு ஸ்வேதா படக்குன்னு கீழே இறங்கி வர்றாங்க. வணக்கங்கன்னு மிஸ்ராவுக்கும் ஒரு வணக்கத்தை போடுறாரு முத்து. என்னாச்சு, ஏன் ரெண்டு பேரும் டல்லா இருக்கீங்கன்னு ஸ்வேதா கேக்குறாங்க. வேலை அதிகம் டீச்சர், உங்களுக்கே தெரியும், ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சவாரிக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கும் ஆர்டர் நிறைய இருந்தது ஸ்வேதா அப்படின்னு மீனா சொல்ல, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே தெரியுது ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. வேலையே தலைக்கு மேல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, தங்கச்சி இனிமே நாங்க கிளாஸ்க்கு வர்றது சந்தேகம்தான், இனிமே வரமாட்டோங்கிறாரு முத்து. எல்லாரும் என்னன்னு நிமிந்து பாக்குறாங்க. மிஸ்ரா கொஞ்சம் திகைப்போட பாக்குறாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் தான் ஒர்க் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக கிளாஸுக்கு வர்றதை ஏன் ஸ்டாப் பண்றீங்கன்னு ஸ்வேதா கேக்குறாங்க. பிரச்சனை ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகுது ஸ்வேதா, அதான் கிளாஸ்க்கு வர முடியுமான்னு யோசிக்கிறோம். முதல்ல நாங்க எங்க பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க, மிஸ்ரா ரொம்ப சீரியஸா கவனிச்சிட்டு இருக்காரு. முத்து ரொம்ப சோகமா நிக்கிறாரு. என்ன மீனா நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் வரலன்னா எங்களுக்கு போர் அடிக்கும், அப்புறம் நாங்களும் வரமாட்டோங்கிறாரு மிஸ்ரா. ஐயோ அப்படின்னு மீனா பார்க்க, சார் 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 நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க சார், அதனால நீங்க இங்க இருந்தே ஆகணுங்க சார். சார் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குங்க சார், அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க கிளாஸ்க்கு வருவோம் அப்படின்னு முத்து லைட்டான சிரிப்போடு சொல்றாரு. என்ன முத்து, எல்லார்கிட்டையும் நல்ல பாசிட்டிவா பேசுவீங்க, நீங்களே இப்படி சொன்னா ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் பண்றேங்கிறாரு மிஸ்ரா. எல்லாம் வீட்டு பிரச்சனை தாங்க சார், அதை மீட்கிறதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோங்கிறாரு முத்து. அதுக்கு இடையில கிளாஸ்க்கு வந்து இங்க கவனமா கத்துக்கணும்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, மிஸ்ரா யோசனையா பார்க்க இன்னொருத்தரும் இதை கவனிச்சிட்டு இருக்காரு. முத்து அண்ணா, நீங்க தானே சொன்னீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டா உங்க வேலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அப்படின்னு ஸ்வேதா கேட்க, ஆமாம்மா சொல்லியிருந்தேன் தாம்மா, ஆனா இப்ப வீடு தான் முக்கியம், வீடு கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க சந்தோஷமா வருவோம்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, ஒரு மிடில் ஏஜ் ஜென்டில்மேன் இதையே கவனிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு டைம் செட் ஆகலைன்னா வேற ஏதாவது டைம் கூட மாத்திக்கலான்றாங்க ஸ்வேதா. ஆஹாஹா அப்படின்னு முத்து சொல்ல, இல்ல ஸ்வேதா இருக்கிற டைம் வேலைக்கே பத்தல, முதல்ல வீட்டு விஷயம் முடியட்டும் அப்புறம் நாங்க வர்றோன்றாங்க அவங்க. அண்ணே என்னென்ன பாதியில விட்டுட்டு போறீங்கன்னு முருகன் கேக்குறாரு. ஏய் நான் விட்டுட்டுலாம் போகலடா, வந்தா ஒழுங்கா வரணும்டா, விட்டு விட்டு வந்தா என்ன கத்துக்க முடியும், அதனாலதான் சொல்றேன், என் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க இங்க திரும்ப வரதான் போறோம் அப்படின்னு முத்து சொல்ல, முருகன் கன்வின்ஸ் ஆகி சரின்னுன்றாரு. இன்னைக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க, அதுலயும் இவங்களும் இப்ப கிளம்புறேன்னு சொல்றாங்க, சோ இன்னைக்கு கிளாஸ் வேணாம், நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்னு ஸ்வேதா கேட்க, அங்கங்க ஓகேங்க மேடம்னு சவுண்ட் வருது. சரி தங்கச்சி நாங்க இப்படியே கிளம்புறோம் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படின்னு ஸ்வேதா வெளியே போறாங்க. வரோம் அப்படின்னு அங்க இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லிக்கிறாரு முத்து. எல்லாருமே கிளாஸ்ல இருந்து எழுந்து போக அந்த ஜென்டில்மேன் முத்துக்கிட்ட வந்து, நான் பொண்ணு வீடு ஓஎம்ஆர்ல உந்தி, நானும் அங்க கொண்டு போய் விட முடியுமான்னு கேக்குறாரு அவரு. வாங்க சார் போலாங்க சாருங்கிறாரு முத்து. அவரு கூட கிளம்புறாங்க. எல்லாருமே கிளாஸ்ல இருந்து கிளம்பிடுறாங்க. முத்து காரை ஓட்டிட்டு இருக்க, அவரு ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்து இருக்காரு. முத்து ரொம்பவே டென்ஷனா முகத்தை தொடச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்க,
அவரு முத்துவை திரும்பி திரும்பி பாக்குறாரு. அவரும் ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா கார் அமைதியாவே போயிட்டு இருக்க அவரு சொன்ன இடத்துல கொண்டு வந்து முத்து காரை நிறுத்துறாரு. ரெண்டு பேருமே சீட் பெல்ட்டை கழட்டிட்டு இறங்குறாங்க. முத்து இறங்கி கைய காலை சுத்திக்கிட்டு இருக்க முத்து ஏன் டல்லா இருக்கன்னு அவர் கேக்குறாரு. அது அது கொஞ்சம் வேலை அதிகம் சார்ங்கிறாரு அவரு. தூக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு அவர் சொல்ல, அப்படிலாம் தூக்கத்தை விட்டுட்டுலாம் வேலை பார்க்க கூடாது. ஒழுங்கா கிளாஸ்க்கே ராவல் ஏதோ அப்படியே வந்தாலும் முன்ன மாதிரி கலகலன்னு இருக்கிறது இல்ல. வண்டி ஓட்டும் போதே உன் கண்ணு சொக்கிச்சு, నువ్వు டயர்டா உண்டானோ நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு அவரு. சார் உடம்பு தாங்க சார் டயர்டா இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க சாருங்கிறாரு முத்து. உன் மேலே இருக்கிற அக்கறையில தான்ப்பா நான் கேட்டேன். உன்னை பார்த்தாலே மற்றவங்களுக்கு சுறுசுறுப்பு வஸ்துந்தி, ஆனா இப்ப நீயே இப்படி இருக்கேன்னு தான் கேட்டேன். தூக்கம் கூட இல்லாத அளவுக்கு அப்படி என்னப்பா ராத்திரி பகலா வேலைன்னு கேட்கிறாரு அவரு. உன் ஜாபுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணாமா அப்படின்னு அவரு ரொம்பவே அக்கறையா கேட்க, என்னங்க சார் பண்றது, எங்க வீடு ஜப்தியில இருக்குங்க சார், எங்க வீட்டு கடன் அடிச்சு சீக்கிரமா ஜப்தியில இருந்து மீட்கணுங்க சார், நாள் ரொம்ப குறைவா இருக்குங்க சார், அதான் ராத்திரி பகல்னு பார்க்காம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி உழைச்சாதாங்க சார் கையில கொஞ்சமாவது காசு நிற்கும் அப்படின்னு முத்து சொல்ல அவரு சிரிக்கிறாரு. என்னங்க சார் சிரிக்கிறீங்கன்னு திகைப்போட கேட்கிறாரு முத்து. இதோ பாரு, வேலை செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை, காணி உன்ன மாதிரி ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு வேலை செய்யறது மட்டும் போதாது, வெறும் உடல் உழைப்பு மட்டும் முன்னேற்றம் தராதுப்பா அப்படின்னு அவர் சொல்ல முத்து ரொம்பவே யோசிக்கிறாரு. என்ன வழி கண்டுபிடிக்க போறாருன்னு தெரியல. நாளைய ப்ரோமோவில் முத்துவும் மீனாவும் மாடியில் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அவங்க ஷெட்ல இருக்க காரெல்லாம் நம்மளுது, அதோட சாவி தான் இதெல்லாம்னு நிறைய சாவியை காமிக்கிறாரு முத்து. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு என்னமோ நாம பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுதுன்றாங்க மீனா. என்ன மீனா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற, இது நம்ம வாழ்க்கையை மாத்த போறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த காருங்க மட்டும் நல்லா வேலை செஞ்சு டிராவல்ஸ் நடத்தினா நல்லா சம்பாதிக்கலாம், சீக்கிரமா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும், அதனாலதான் சொல்றேன் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அப்படியே யோசனையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி யோசிக்கிறீங்க, யோசிச்சு நல்லபடியா ஏதாவது ஒன்று சீக்கிரமா செய்யுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.